என் பேர் மதன். நம்ம வந்து சின்னம்பலம் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அப்போது குழந்தை இல்லாமல் இருந்தனால நம்ம ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க. இப்படி கௌஷிக் டாக்டரை போய் பாருங்கள், அவங்களால உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் ஆகும், நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நாங்களும் ஒரு விருப்பம் இல்லாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். கௌஷிக் டாக்டர் முத நாள் பார்த்தாலே அவங்களோட ஸ்பீச் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஒய்ஃப் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க நாங்கள் இங்கே வரும்போது. அப்புறம் அவங்க பாரதி மேம் பார்க்க சொல்லி கௌஷிக் டாக்டர் என்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போதும் எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அதாவது என்ன சொல்ல, ஒரு இடத்துல நம்மளை ஒரு ஆள் ஒரு நம்மளை யாருன்னே தெரியாத ஆள் ஒரு மதிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி வரும்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு இங்கே. சரிங்களா? அதனால நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணேன். முதல்ல ஒரு 3 மாதம் 2 மாதம் எங்களை ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் எடுக்க சொன்னாங்க. கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலை. என்கிட்ட ரெஃபர் பண்ண ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுளை தான் காப்பாற்றுவார், மற்றபடி மற்றதெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துக்குவோம் அப்படின்னா. எனக்கு அதே மாதிரி நாங்களும் நிறைய வந்து கடவுள் நம்பிக்கையில் ஜாஸ்தியான ஆட்கள். அதனால் நாங்கள் நிறைய கோயில் நிறைய இடங்களில் சுற்றி இருக்கோம். அதே மாதிரி அவங்களோட ஸ்பீச்சு, அவங்களோட மோட்டிவேஷன் என்னென்னா, இங்கே வந்துட்டு போகிற எந்த மக்களுக்கும் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் அவங்க 2 பேர்ட்டையும் ஸ்பீச்சில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே வந்து அவங்க பேசுனதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் நான் அவங்க இங்கே வந்த பிறகு எந்த டிப்ரெஷனும் கிடையாது, ரிலாக்ஸாக தான் இருந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதையும் ரெஃபர் பண்ணாங்க, அதையும் கண்டினியூவாக பண்ணாங்க. அதனால் இங்கே வந்த பிறகு ரொம்ப 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 செக்யூரிட்டி. அது மாதிரி எனக்கு ஒரு 5 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே கிடச்சிருச்சு. இப்போது என்னோடய பேபி வந்து எனக்கு ட்வின். ஹாப்பினா எந்த அளவுக்கு ஹாப்பின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதாவது செல்வம் கிடைக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க, செல்வம் டபுளாக கிடைக்கிறது இன்னொரு பெரிய விஷயம் இல்லையா? 2மே பொண்ணு. இதை விடைக்கும் என்ன வெளியே சொல்லணும்னு எனக்கு தெரில. நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கரோலின் ஜான் ஹாஸ்பிட்டலுக்கும் கௌஷிக் டாக்டருக்கும் பாரதி மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.